இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே அண்ணாமலை உங்களுக்கு தெரியும் ஒரு காமெடி பீஸா மாறி இன்னைக்கு எந்த கண்டிஷனுக்கு அவர் மாறி இருக்கிறாருன்ட்டு இப்பயே யூடியூப்ல எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவரை மாத்த போறாங்கன்ட்டு. உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இந்த 2.5 வருஷத்துல அண்ணாமலை பாஜகவின் தலைவராக பொறுப்பேற்ற பிறகு இந்த கட்சியை எவ்வளவு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்துறத நம்ம கண்கூடா பார்த்தோம். குறிப்பா 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்றத்துடைய தேர்தல். 2021 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி, பாஜக அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிற குறிப்பா தந்தி டிவி உட்பட எல்லாரும் சொன்னாங்க பெரும்பான்மை தொகுதியை திமுக ஜெயிக்கும், ஆனா மயிலாப்பூரம் டி நகரம் சந்தேகம். கரெக்டா? ஏண்டா பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்குது, அதனால மயிலாப்பூர் வராது. பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணியில் இருக்குது, அதனால டி நகர் வராதுன்னா சொன்னவெல்லாம் யாரானா பெரிய பெரிய தொலைக்காட்சி தான் சொன்னான். 2 பேர் ஒன்னா சேர்ந்து அதிமுக பிஜேபி பாமக ஒன்னு சேர்ந்து கூட டி நகரையும் மயிலாப்பூரையும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. திமுகவின் கோட்டையாக டி நகரை மயிலாப்பூரை நம்முடைய மாவட்ட செயலாளரும் பகுதி செயலாளரும் மாற்றி காண்பித்தார்கள். பெரியவர்களை தாய்மகளே, இன்னைக்கு அரசியல் ஒரு கூத்தாக மாறி இருக்கிறது. அரசியல் ஒரு அசிங்கமா போயிருக்கிறது. திமுக நீண்ட வரலாறு உண்டு. திமுக சந்தித்த தலைவர்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தலைவர்லாம் திமுக பார்த்தது, போராடியது, உறவு கொண்டிருக்கிறது, அரசியல் செய்திருக்கிறது, கூட்டணி வைத்திருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிந்து 70 ஆண்டுகால திமுகவுடைய வரலாற்றில் 74 வருஷம் நல்லா போச்சு. இந்த 75வது வருஷம் மாதிரி எங்களுக்கு வந்த ஒரு கேடு காலம் அசிங்கம் மாதிரி நம்ம கட்சிக்கு வந்த மாதிரி எப்பவுமே வந்ததில்லை. காரணம் திமுக ஒரு வலுவான மாநில கட்சி. ஆட்சியில இருந்தால் திட்டங்களை தீட்டி இருக்கிறது, சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. ஆட்சியில இல்லை என்று சொன்னால் போராட்ட களத்தில் ஈடுபட்டு இருக்கிறது. அண்ணா இருந்தார், நாவலர் இருந்தார், கலைஞர் இருந்தார், மதியழகர் இருந்தார், என் வி நடராஜர் இருந்தார், சத்தியவாணி முத்து இருந்தார், பேராசிரியர் அன்பழகர் இருந்தார். இப்படிலாம் தலைவர்லாம் திமுக இருந்தாங்க. இந்த தலைவர்லாம் யார் எதிர்த்து அரசியல் பண்ணாங்க பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, லால் பகதூர் சாஸ்திரி, மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, விபி சிங், சந்திரசேகர், அடல் பிகாரி வாஜ்பாய், எல்கே அத்வானி, இவ்வளவு பேரோட அரசியல் பண்ணியிருக்கிறோம். தமிழ்நாட்டில் ராமூர்த்தி, கல்யாண சுந்தரம், ஜீவா, எம்ஜிஆர், வாழப்பாடி ராமூர்த்தி, கக்கனு, வெங்கட்ராம, பக்தோச்சலம், பெருந்தலைவர் காமராஜர், இந்த மாதிரி கூட அரசியல் பண்ணோம். ஒரு அரசியல்ல ஒரு எதிரியா இருந்தாலும் மதிக்கத்தக்க திறமையான தலைவரா, மரியாதையா தலைவரா இருந்தாங்க. ஆனா இப்ப யார் கூட அரசியல் பண்றோம் தெரியுமா? இப்ப நம்ம பண்ற அரசியல் யார் கூட பண்றோம்னா அணிலு, கரப்பாம்பூச்சி, ஆட்டுக்குட்டி, இன்னொருத்தவங்க யாரும் ஒருத்தர் இருக்கானே ஆமக்கறி, ஆமை. நேரு கூட அரசியல் பண்ணோம். யார் கூட பண்றோம்னா அணில் கூட பண்ணுகிறோம். இந்திரா காந்தி கூட அரசியல் பண்றது யார் கூட பண்ணணும்? இப்ப ஆமை கூட பண்ணுகிறோம். ராஜீவ் காந்தி கூட பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இப்ப யார் கூட பண்றோம்னா கரப்பாம்பூச்சி கூட பண்ணுகிறோம். இப்ப நாங்க அரசியல் மேடையில பண்றதா வண்டலூர் ஜூல பண்றதானே தெரியல. எங்களுக்கு தகுதியான எதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருன்னா இருக்கிறான்னு ஆணவமா சொல்லல. தன்னையும் வளர்த்துக் கொள்ளவில்லை, தன் இயக்கத்தையும் வளர்த்துக் கொள்ளவில்லை. பெருமையோடு சொல்கிறேன், திராவிட நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அண்ணன் தளபதிக்கு நிகரான ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இன்று இல்லை என்பதை மறந்துவிடக் கூடாது. யார் இருக்கா? சொன்ன பொய்யை திருப்பி திருப்பி சொல்ற எடப்பாடி பழனிசாமியா? இல்ல பைத்தியம் முத்தி போய் தன்னைத்தானே ஜாட்டியில அடிச்சுக்கிற அண்ணாமலையா? யார் தலைவர் இன்னைக்கு தமிழ்நாட்டில்? ஓபிஎஸ்ஆ? ஜெயிலுக்கு போன சசிகலாவா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரதான் புதுசாக ஒருத்தர் ஆரம்பிச்சுக்கிறாரு. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ன்ற மாதிரி ஒர்க் ஃப்ரம் பாலிடிக்ஸ். வீட்டிலே தான் இருப்பேன், வெளியே வரமாட்டேன். வடிவேல் ஒரு பட்டில் சொல்லுவார், இந்த கூட்டை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். அது மாதிரி பனையூர் ஊட்டை தாண்டி நானும். நடுவில் இந்த சின்ன மாங்காய் பெரிய மாங்காய் 2 மாங்காய்க்கும் சண்டை. இருக்கிறதே 4 பேர். அதில் 2 மாவட்டத்தில் பனையூரில் இருக்கிறாங்க. இந்த பனையூர் இப்போ ஒரு கெட்ட வார்த்தை ஆயிடுச்சு. பனையூர் இப்போ கெட்ட வார்த்தை. அப்பம் பிடிக்காதவங்க அங்கதாங்கிறான். பனையூர்ல சந்தித்துக் கொள்ளுங்கள். இதுல கொடுமை தெரியுமா?
மரியாதைக்குரிய பாமகவுடைய நிறுவனர் ஐயா டாக்டர் ராமதாஸ் ஒரு 1.5 மாசம் முன்னாடி அறிக்கை விடுறாரு. என்ன விட்டார் தெரியுமா? கலைஞரின் பேரன் உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு திமுகவில் பொறுப்பு கொடுத்தீர்கள். கேட்டது யார் தெரியுமா? பெரிய மாங்கா ராமதாஸ் கேட்டார். சரி, அரசியல் பண்றார், திமுகவை கிண்டல் பண்றார், அரசியல் பண்றார், அதனால கேட்கிறேன். நாங்க உடனே பதில்லாம் சொன்னோம். எப்படி பதில் சொன்னோம்னு நினைக்கிறீங்க? நான் சிம்பிளா சொன்னேன், கலைஞர் பேரனா நாங்க அவரை பார்க்கல, அவரை நாங்க கலைஞராவே பார்க்கிறோம், கலைஞரை போலவே அரசியல் செய்கிறார், கலைஞர் மாதிரி பேசுறார். உடனே ட்வீட் போடுறான், அவர் எப்படி கலைஞர் ஆயிடுவாருன்ட்டு. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். 2009 மன்மோகன் சிங் பிரதமர், கலைஞர் தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சர். அப்போ சேது கால்வாய் திட்டம் ராமநாதபுரத்தில் துவக்கி வைக்கப்படுகிறது. அந்த சேது கால்வாய் திட்டம் துவக்கி வைக்கிறப்போ துவக்கி வச்சுட்டு வந்துட்டாங்க. 2500 கோடியில கால்வாய் திட்டம். இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது சேது கால்வாய்னா என்னன்ட்டு. இப்போ மெட்ராஸ் ஹார்பர் துறைமுகத்து ஒரு கப்பல் வருதுன்னா, மெட்ராஸ் ஹார்பர்ந்து புறப்பட்ட கப்பல் இலங்கையை சுத்திக்கின்னு கல்கத்தா துறைமுகம் இல்லைன்னா தூத்துக்குடி துறைமுகம் போகணும். கல்கத்தா துறைமுகத்திலிருந்து ஒரு கப்பல் தூத்துக்குடி துறைமுகத்துக்கு வரணும்னா இலங்கைக்கு போயிட்டு தான் தூத்துக்குடிக்கு வரணும். நடுவில் சின்ன வழி இருக்கு, வர முடியாது, மேடா இருக்கு. அந்த மேடை தூர் வாரத்துக்கு பேரு தான் சேது கால்வாய் திட்டம். 13 நாள் போயிட்டு வர கப்பல்ல 3 நாள வர வைக்கிற மாதிரி ஸ்கீம். அது சேது கால்வாய் திட்டத்துக்கு மன்மோகன் சிங் படிச்ச மேதை. 2500 கோடி ரூபாய் கொடுத்தாரு. திட்டத்தை நிறைவேற்றுங்க, 10 லட்சம் பேருக்கு வேலை கிடைக்கும், தென்னாடு பொருளாதாரத்தில் செழிக்கும், தமிழ்நாடு வளரும் அப்படின்னு திட்டத்தை ஆரம்பிச்சார் கலைஞர் சொல்லி. உடனே டெல்லியில வடநாட்டில் ஒரு சாமியார் என்ன சொன்னான்னா, சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது. ஏன்னா 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க ராமர் பாலம் கட்டினாருன்னா. எப்போ? 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அங்க ராமர் பாலம் கட்டி இருக்கிறார். ஆகவே சேது கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சாமியார் சொன்னார். உடனே எல்லா செய்தியாளரும் கலைஞர்கிட்ட வந்தாங்க. ஐயா, நீங்க 2007 கூட திட்டத்தை ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க, ஆனா உத்தரப்பிரதேச ஒரு சாமியார் ராமர் பாலம் கட்டி இருக்கிறாரு, ஆகவே திட்டத்தை நிறைவேற்றக்கூடாதுன்னு சொல்றாங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்னன்ட்டு. கலைஞர் உடனே சிரிச்சுக்கினே கேட்டார், ராமர் பாலம் கட்டினாரா? எந்த இன்ஜினியர் காலேஜில் படிச்சு பாலம் கட்டினாரு அப்படின்னு கலைஞர் கேட்டார். நான் கேட்கல, இது 2009 கலைஞர் கேட்டது. எந்த இன்ஜினியர் காலேஜில் படிச்சாரு அவர் பாலம் கட்டுறதுக்கு அப்படின்னு கலைஞர் கேட்ட உடனே அந்த உத்தரப்பிரதேச சாமியார் என்ன தெரியுமா சொன்னா? அவன் சொன்னதை அப்படியே சொல்றேன். ராமரை கலைஞர் நான் சொல்றேன், அவன் கலைஞர் சொல்லல. அவன் என்ன சொன்னான்னா, ராமரை கருணாநிதி இழிவுபடுத்தி விட்டார், ஆகவே கலைஞரின் தலையை யார் சீவி கொண்டு வருகிறார்களோ அவருக்கு 1 கோடி ரூபாய் தரேன். அப்ப அன்பழகன் இங்க மாவட்ட செயலாளர் எல்லாம் இருக்கிறோம். என்ன சொன்னா, கலைஞரின் தலையை யார் சீவி கொண்டு வருகிறார்களோ அவருக்கு 1 கோடி ரூபாய்ட்டு. மாவட்ட செயலாளர் அன்பழகன் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. போராட்டம் வெடிக்குது, பிஜேபி ஆபீஸ் அடிச்சு உடைக்கிறோம், ஒரே டென்ஷன். உடனே மறுநாள் 2 நாள் கழிச்சு எல்லாம் 100கணக்கான செய்தியாளர் போய் கலைஞர்கிட்ட மைக்கு நீட்டி கேட்டாங்க, ஐயா உங்க தலையை சீவி கொண்டு வந்தா 1 கோடி ரூபாய் தரேன்னு சாமியார் சொல்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. கலைஞர் சிரிச்சுக்கிட்டே தலையை தடவிக்கிட்டே சொன்னார், நான் என் தலையை சீவியே 10 வருஷம் ஆச்சுன்னாரு. தலையில கை வச்சுக்கினேன். இது 2009. அப்படியே அப்படி வரும் 2024. கலைஞருக்கும் உதயநிதிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னல, கலைஞருடைய ஜெராக்ஸ் தான் உதயநிதின்னு சொன்னல, கலைஞர் இருக்கிற அதே நெக்கில் நையாண்டி உதயநிதிட்ட இருக்குன்னு சொன்னல, கலைஞர் இருக்கிற அதே பேச்சாற்றல் உதயநிதிட்ட இருக்குன்னு சொன்னல. அதுக்கு உதாரணம் சொல்றேன். 2009 கலைஞர் எப்படி பதில் சொல்றார்? 2024 பெரியார் ஜெயலலிதா உதயநிதி பேசுகிறார், சனாதானத்தை ஒழிக்கப்பட வேண்டும், சனாதானம் இந்த நாட்டுக்கு தேவையில்லை, சமதர்மம் வேண்டும், ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு பேசுறார். சனாதானம் ஒழிக்கப்பட வேண்டிய ஒண்ணுன்னு இங்க உதயநிதி பேசின உடனே டெல்லியில் இருக்கிற ஒரு சாமியார் பேட்டி கொடுக்கிறான், சனாதானத்தை உதயநிதி அவமானப்படுத்தி விட்டார், ஆகவே உதயநிதியின் தலையை யார் சீவி கொண்டு வருகிறார்களோ அவருக்கு 10 கோடி ரூபாய் தருவோம் அப்படின்னு டெல்லியில சொல்லிட்டான். உடனே மறுநாள் காலை எல்லாம் டிவிஆர் உதயநிதி வந்துட்டான். எல்லாம் மைக்கு நீட்டினாங்க. என்ன கேட்டான் தெரியுமா? சார் உங்க தலையை சீவி கொண்டு வந்தா 10 கோடி ரூபாய் தரேன் டெல்லி சாமியார் சொல்றாரு, என்ன நினைக்கிறீங்கன்ட்டு. கலைஞர் பேரன் இல்ல, எப்படி நம்ம சிரிச்சுன்னு பதில் சொன்னாரு, என் தலையை சீவதுக்கு 10 கோடி ரூபாய் இதுக்கு 10 ரூபாய் சீப்பு இருந்தா போதும், என் தலையை நானே சீவி பெண்ணார். கலைஞர் சொன்ன அதே பதில், அதே நெக்கில், அதே நையாண்டி. இன்னொரு விஷயம் பெருமையோடு சொல்லணும்னா, மோடி 11வது வருஷம் ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார்.
இந்த 11 வருஷத்துல அவர் மொத்தமா பத்திரிகையாளரை சந்தித்தது 4 முறையோ 3 முறையோ தான். ஆனா ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டில் 58 முறை செய்தியாளரை சந்தித்த ஆண்மையுள்ள தலைவன் உதயநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. நான் முதல்ல சொன்ன மாதிரி இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து வந்திருக்கிறோம். ஏன் எல்லாம் நம்மளே குறை சொல்றோம்னா நம் மீது இருக்கிற வெறுப்பு. எல்லோரும் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். இன்னைக்கு ஒரு புள்ளி விபரம் மத்திய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கிறது. என்ன புள்ளி விபரம்னா வரலாற்றை நம்ம எப்பெல்லாம் மறைக்கப்பட்டோம்னு பாருங்க. நம்ம எப்படியெல்லாம் பைத்தியக்காரனா ஆக்கணும், எப்பெல்லாம் நம்ம காதல பூ சுத்தலான்ட்டு இன்னைக்கு ஒரு கூட்டம் மீண்டும் சொல்லி கொண்டிருக்கிறது. டாஸ்மார்க்கை மூடுங்கள், ஒயின் ஷாப்பை மூடுங்கள், பெண்களின் தாலி அறுக்காதீர்கள், இதுல 1000 ரூபாய் இதுல சம்பாதிச்சுனா மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, இதை மூட வேண்டியது தானே. அப்படியே பெண்களை கவர்ற மாதிரி இவனுக்கு ரொம்ப அதிகமா அக்கறை இருக்கிற மாதிரி டாஸ்மார்க்கை மூடுங்க மூடுங்க மூடுங்க. சரி, ஓகே. டாஸ்மார்க் என்ற ஒரு சாராய கடை நிறுவனத்தை அரசாங்கத்தின் சார்பில் முதல் ஆரம்பிச்சது யாருன்னா கேளுங்க. எதுல நிறைய இளைஞர் உட்கார்ந்துருக்கீங்க, பிள்ளைங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. இந்த கூட்டத்தை மாவட்ட செயலருடைய பர்மிஷனோட 2-3 கேள்வி பதில் மாதிரி வச்சுக்கலாம். எதிரில் இருக்கிறவங்க யாராவது ஒரு 30 வயசு பையன் யாருன்னா எழுந்து சொல்லுங்க. டாஸ்மார்க்கை முதல் ஆரம்பிச்சது யாரு? எல்லாரும் கடைக்கு போறவங்க தான், அதுல கூச்சப்பட வேண்டியதுமே இல்லை. டாஸ்மார்க்கை ஆரம்பிச்சது யாரு? தெரியுமா இல்ல கூச்சப்படுறீங்களா? தெரியுமா தெரியாதா? ஜெயலலிதா இல்ல, அதான் தப்பு. யார் சொன்னது எம்ஜிஆர்னு? கை தூக்குங்க, கை தட்டலாம். சூப்பர். அப்பத்திலிருந்து குடிக்கிற சீனியர்லாம் கிடையாது, கரெக்டா சொல்லியிருக்கிறார். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தார், எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தார். நம்ம மனசு அப்படித்தான் இருக்கு. இன்னி வரைக்கும் என்ன சொல்லிருக்கிறோம்? எம்ஜிஆர் சத்துணவு கொடுத்தாரு, எம்ஜிஆர் பல்பொலி கொடுத்தாரு, எம்ஜிஆர் செருப்பு கொடுத்தாரு, எம்ஜிஆர் யூனிஃபார்ம் கொடு, இதுதான் இன்னி வரைக்கும் இருக்கிறது. ஆனா உண்மை பிராக்டிக்கல் வரலாறு என்ன தெரியுமா? சாராய கடையை டாஸ்மார்க் என்ற நிறுவனத்தை ஆரம்பித்ததே மறைந்த முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரன் தான். கொடுமை என்ன தெரியுமா? டாஸ்மார்க் சாராய கடை ஆரம்பிச்சது எம்ஜிஆர். இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1,80,00,000 பேர் ரேஷன் கடையில் பொருள் வாங்குறாங்க தெரியுமா? அந்த ரேஷன் கடை சிவில் சப்ளை கார்பரேஷனை ஆரம்பித்தது என்னுடைய மறைந்த தலைவர் டாக்டர் கலைஞர். யாரும் மறந்துடக்கூடாது. ஆனா வரலாறு பாருங்க. ரேஷன் கார்டை கொண்டு வந்தவரை மறந்துருச்சு, ரேஷன் கடையை கொண்டு வந்தவரை மறந்துருச்சு, ரேஷன் கடையை இந்தியாவில் முதல் அறிமுகப்படுத்துறவரை மறந்துருச்சு. இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் ரேஷன் கார்டு இருக்கு, எல்லாரும் ரேஷன் கார்டுல பொருள் வாங்குறாங்க. ரேஷன் கார்டு ஒரு அத்தியாவசிய தேவை. ஆனா யாருக்குமே தெரியாது அந்த ரேஷன் கார்டை கலைஞர் தான் முதல்ல ஆரம்பிச்சு வச்சாருன்ட்டு. ஆனா டாஸ்மார்க் ஆரம்பித்த எம்ஜிஆரை வேற மாதிரி காமிக்கிறாங்க. ரேஷன் கடை ஆரம்பிச்ச கலைஞரை இங்க இருக்கிற ஊடகங்கள், புத்தகங்கள், வரலாறு எப்படி தவறா பதிவு பண்ணி வச்சிருக்கு? கலைஞர் எதுவுமே செய்யல. சாராய கடை ஆரம்பிச்ச கலை எம்ஜிஆர் நல்லவர், டாஸ்மார்க் ஆரம்பிச்ச எம்ஜிஆர் நல்லவர், அந்த சாராய கடையை கவர்மெண்டே விற்கும் சொன்ன ஜெயலலிதா நல்லவங்க. ஆனா இன்னைக்கு 1,80,00,000 பேர் வாங்குற ரேஷன் கடையை சிவில் சப்ளை கார்பரேஷனை கொண்டு வந்த கலைஞர் வரலாற்றில் மறைக்கப்படுகிறார். இன்னைக்கு எடுத்துக்க நிறைய மகளிர் உட்கார்ந்து இருக்கீங்க, இவ்வளவு மகளிர் உட்கார்ந்து இருக்கீங்க. எத்தனை பேருக்கு தெரியும் இந்தியாவிலே சொத்தில் சம உரிமை தந்த முதல் இயக்கம், முதல் ஆட்சி திமுக கலைஞருடைய ஆட்சி? எத்தனை பேருக்கு தெரியும்? அதை விட இன்னொரு சிறப்பு சொல்லட்டுமா? உள்ளாட்சியில ஏதோ நம்ம அக்கா திருமதி பாஸ்கர் கூட கவுன்சிலரா இருக்கிறாங்க. உள்ளாட்சியில் முதல் 96 மேயர் எலெக்ஷன் நடக்கிற பொழுது 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த முதல் இயக்கமும் திமுகவும் தலைவரும் திமுக ஆட்சி தான். சரி, அதுக்கு அடுத்து கலைஞர் 89 சட்டம் போடுறாரு. என்ன போட்டார் தெரியுமா? துவக்க பள்ளிக்கூடங்களில் ஆசிரியர்கள் எல்லாமே பெண்களாகவே இருக்க வேண்டும் என்று சட்டம் போட்டவரும் கலைஞர் தான். 1 இருந்து 5 வரைக்கும் சாரே கிடையாது, எல்லாம் டீச்சர் தான் இருக்கணும். அரசு நிர்வாகத்தில் 33% இடஒதுக்கீடு, டீச்சர்ல இடஒதுக்கீடு, சொத்துல சம பங்கு.
இதெல்லாம் யாரா கொடுத்தது? திமுக. இன்னொரு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு, மகளிர் போலீஸ். இங்க எல்லாரும் சொல்லுங்க, மகளிர் போலீஸ் யார் ஆட்சியில முதல்ல வந்தது? எந்த வருஷம்? எப்போ? 72. இந்தியாவிலேயே பெண்களை காவல்துறையில் சேர்த்த முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் டாக்டர் கலைஞர். மறந்துடக்கூடாது. 72. ஆனா இங்க இந்த அம்மா 91 முதலமைச்சர் ஆச்சு. அப்போ ஒரு அம்மா எஸ்பி ஆயிடுச்சு. வரலாறு என்ன சொல்லுதுன்னா, இவங்க எப்படி எழுதி வைக்கிறாங்க, எப்படி கட்டமைச்சிருக்கிறாங்க, எப்படி பிரச்சாரம் பண்ணிருக்காங்கன்னா, பெண் போலீஸ்னாவோ ஜெயலலிதா வந்துதான் ஆரம்பிச்ச மாதிரியும், அதுக்கு முன்னாடி பெண் போலீஸே இல்லாத மாதிரியுமே இவங்க வந்து கதை அழைக்கிறாங்க. இதுக்கு என்னங்க ஆதாரம்? ராஜீவ்காந்தி ஸ்ரீவெரும்புத்தூர் கூட்டத்துக்கு வர போட்டோ எல்லாம் பாத்தீங்கன்னா பாதி பொம்பளை போலீஸா நின்றுட்டு இருக்கும். இந்த அம்மா வந்தது ராஜீவ்காந்தி செத்த பிறகு. ஆனா வரலாறு என்ன மறைச்சிட்டாங்க? திமுக ஆட்சியில பொம்பளை போலீஸ் இல்ல. ஆனா 72 கலைஞர் தான் கொண்டு வந்தார் முதல்ல பெண்கள் காவல் நிலையத்தை. சரி, மகளிர் சுய உதவி குழு திமுக என்ன செய்தது? இன்னைக்கு மகளிர் சுய உதவி குழுல குறிப்பா இந்த ஆட்சியில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மூலமாக பல ஆயிரம் கோடி ரூபாய் கடன் கொடுத்திருக்கிறோம். அந்த மகளிர் சுய உதவி குழு கூட 89 தர்மபுரியில் துவக்கி வைத்தவர் நம்முடைய முதலமைச்சர் கலைஞர் என்பதை மறந்துவிடக் கூடாது. பொம்பளை போலீஸ் திமுக, சொத்துல சம உரிமை திமுக, துவக்க கல்வியில ஆசிரியர் பெண்கள் நியமனம் திமுக, அப்புறம் அரசாங்க வேலையில 33 இடஒதுக்கீடு திமுக, சுய உதவி குழு திமுக, எல்லாம் திமுக. அப்ப ஜெயலலிதா அம்மா என்னதாங்க பண்ணிச்சு? என்ன பண்ணிச்சுன்னா, தப்பான முறையில் குழந்தை பெற்றுக்கிட்டு போய் ரோட்ல போட்டு போயிட்டா அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு தொட்டில் திட்டம்னு கொண்டு வந்தது அந்த அம்மா. இதை தவிர வேற எதுவும் பண்ணல. ஆனா வரலாறு என்ன சொல்லிட்டு இருக்கு? ஏன் கூட்டம் போட்டு கலைஞருடைய சாதனையை, திமுகவுடைய சாதனையை, திமுகவுடைய வரலாறை சொல்லணும்ட்டு ஆனா வேலுவும் கருணாநிதி ஏன் நினைக்கிறாங்க? நாம் என்ன நல்லது பண்ணாலும், நாம் கொண்டு வந்த சட்டங்களை போல் திட்டங்களை போல், ஏன் இங்க நிறைய பட்டியலின தோழர்கள் இருப்பீங்க, உங்களுக்கு தெரியுமா? இங்க சிலம்போடு இருக்கானே, சிலம்போடு இருக்கா? இங்க இருக்கா? குடிசை மாற்று வாரியம்ல முதல்ல கலைஞர் சிலம்போட துவங்கி வைக்கிறார். எங்க துவக்கி வச்சாருன்னா, கோட்டூர்புரம் சைதாப்பேட்டில் இருக்கிற கோட்டூர்புரம் துவக்கி வைக்கிறார். அடுக்குமாடி குடியிருப்பு துவக்கி வைக்கிறார். அது யாருக்குன்னா முதல்ல பட்டியலின மக்களுக்கு தரணும்னு இந்த ஸ்கீமோட பெயர். அந்த திட்டத்தில் யார் துவக்கவில்லை, யார் கலந்துக்கிறான்னா, அன்றைய இந்தியாவின் துணை பிரதமராக இருந்த ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு பாபுஜி கலந்துக்கிறார். அவர் கலந்து துணை பிரதமராக உட்கார்ந்து இருக்கிறார். அப்போ கலைஞர் பேசுறார். இந்த திட்டத்துடைய சிறப்பெல்லாம் சொல்லிட்டு இந்த திட்டத்தை வந்து முதலமைச்சர் துவக்கி, இந்தியாவுடைய துணை பிரதமர் வந்து துவக்கி வைக்கணும்ட்டு அவர் வந்து பேச வர்றார். அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இல்ல கூடுதல் சிறப்பு என்னன்னா, அவர் வந்து ஒரு பட்டியலத்தை சார்ந்தவர். அவர் சொன்னது, கலைஞரை பார்த்து, இந்த திட்டத்தை துவக்கி என்னை அழைத்திருக்கிறீர்கள், நான் மிகவும் 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 மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நான் பீகார் மாநிலத்தில் 9 வருடம் முதலமைச்சராக இருந்தேன். நான் 9 வருடம் முதலமைச்சராக இருந்து என் சமுதாய மக்களுக்காக எனக்கு வராத சிந்தனை தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற உங்களுக்கு வந்திருக்கிறது. நான் பாராட்டுகிறேன். இந்த திட்டத்தை இந்திரா காந்தி இடத்திலே சொல்லுவேன். டெல்லிக்கு போனார், இந்திரா காந்தி இடத்துல சொன்னார். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி குடிசை மாற்று வாரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார், தொகுப்பு வீடு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். தொகுப்பு வீடுனா என்னன்னு இந்திரா காந்தி கேட்டாங்களாம். தொகுப்பு வீடுனா ஊருக்கு வெளியே காலனி பகுதியில் ஆத்தங்கரை ஓரமா, குட்டை ஓரமா, ஏரிக்கரை ஓரமா குடிசை போட்டு மழையிலையும் வெயிலையும் இருக்கிற அந்த ஏழை ஜனங்களை ஊருக்கு கூட்டு வந்து சிமெண்ட் வீடு கட்டி, தொகுப்பு வீடு கட்டி அவர்களை நாகரிகத்தோடு வாழ வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் கருணாநிதின்ட்டு இந்திரா காந்தி இடத்துல சொன்னாராம். அந்த அம்மையார் உடனே அந்த திட்டத்தை இந்தியா ஃபுல்லா நடைமுறைப்படுத்தினார். அதுக்கு பேரு தான் இந்திரா காந்தி ஊரக வீட்டு வசதி திட்டம். அன்னைக்கு இந்திரா காந்தி பேர்ல வந்தது. ஆனா துவக்கி வச்சது யார் தெரியுமா? கலைஞர். இதே கிருபானந்த வாரியார் நம்ம செய்த சாதனையை போல் திமுக இந்த நாட்டுக்கு செய்த சாதனை போல் யாருன்னா
கிருபானந்த வாரியார் திருவாரூர் கோயிலுக்கு போறாரு. அந்த கோயில்ல பேசிட்டே இருக்கிறார். பேசிட்டு அந்த கிருபானந்த வாரியார் புலாவ் உண்ணக்கூடாது, அசைவம் சாப்பிடக்கூடாது, பிராணிகளை பலியிடக்கூடாது, அது பாவம் அப்படின்னு பேசிக்கிட்டே வராராம். பேசிட்டே வந்த உடனே டக்குனு 13 வருஷம் பையன் அந்த கூட்டத்து நடுவில் எழுதி கேட்டானா, ஐயா சாமியாரே, புலாவ் உண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க, பிராணிகளை பலியிடக்கூடாதுன்னு சொல்றீங்க, சரி அப்ப புலியும் சிங்கமும் என்ன சாப்பிடும் சொல்லிட்டு போங்கன்னாராம். புலி சிங்கத்துக்கு உணவு என்ன? மிருகங்கள் தான். உடனே கிருபானந்த டென்ஷன் ஆகி கேட்டாராம், யார் இந்த பையன் அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அப்ப கோயில் நிர்வாகி சொல்லியிருக்கிறாங்க, முத்துவேலர் பையன் கருணாநிதி அப்படின்னு இருக்காங்க. இந்த கேள்வி கேட்கிற போது கலைஞருக்கு 13 வயசு. காலங்கள் ஓடியது, வருடங்கள் ஓடியது, அப்படியே போயிட்டே இருந்தது. 73 சென்னை கலைவாணர் அரங்கத்தில் ஒரு விழா. என்ன விழானா, தொழுநோயாளிகளுக்கு மறுவாழ்வு கட்டி தருகிற விழா. இன்னைக்கு தொழுநோயாளிகள் இன்னைக்கு மூஞ்ச சொல்லிப்போம், கிட்ட போக மாட்டோம், வீட்டில் யாருக்கா வந்தாலும் தள்ளி வைப்போம். ஆனால் இன்னிலிருந்து 45 வருஷம் முன்னாடியே கலைஞர் என்ன பண்றாரு, தொழுநோயாளிக்கு மறுவாழ்வு இல்லம் கட்டி கொடுக்கிறாரு. அந்த விழால கிருபானந்த வாரியார் பேசுறார். எந்த கிருபானந்த வாரியார்? 13 வயசுல கலைஞர் கேள்வி கேட்டார்ல, அந்த கிருபானந்த வாரியார் என்ன சொன்னாராம் தெரியுமா? நான் ஆன்மீக சாமியாராக வந்திருக்கிறேன், இங்க இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் எத்தனையோ முதலமைச்சரை பார்த்திருக்கிறேன், எத்தனையோ முதலமைச்சர்களோடு பேசி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன், உறவாடி இருக்கிறேன். ஆனால் யார் ஆட்சிக்கு வந்தாலும், அதிகாரத்துக்கு வந்தாலும் கோட்டைக்கு போவார்கள், பேட்டி கொடுப்பார்கள், இல்லை என்றால் பொட்டி வாங்குவார்கள். ஆனால் கோட்டைக்கு போய் தொழுநோயாளை பத்தி யோசித்த ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் கலைஞர் என்று கிருபானந்த வாரியார் பாராட்டினாராம். நான் பணிவோடு கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லாரையும் கேட்கிறேன், வரலாறு தெரிஞ்சவனும் இருக்கிறீங்க, தெரியாதவனும் இருக்கிறீங்க, எந்த முதலமைச்சராவது தொழுநோயாளை பத்தி யோசிச்சா அப்படின்னு படிச்சிருக்கோமா? எந்த முதலமைச்சராவது தொழுநோயாளிக்கு வீடு கட்டி கொடுத்தார், மருத்துவமனை கட்டி கொடுத்தார், நிவாரணம் கொடுத்தார், படிச்சிருக்கிறோமா? ஆனால் நம்முடைய மறைந்த தலைவர் கலைஞரை போல், அவர் செய்த சாதனையை போல், அவர் செய்த பணியை போல், அவர் இயற்றிய திட்டங்களை போல் இந்தியாவில் எந்த கொம்பனும் செய்ததில்லை என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. இன்னைக்கு திமுக 75 கடந்து வந்திருக்கிறது. இன்னும் 50 ஆண்டு காலத்துக்கு திமுக தேவை. ஏன் தேவை? இந்த இனத்தை காக்க, இந்த மொழியை காக்க, கலாச்சாரத்தை காக்க. இன்னைக்கு எல்லாரும் பேசுறான், ஏன் நீங்க இல்லைன்னா காப்பாற்ற முடியாதா? திமுக மட்டும் தான் காப்பாத்துமா? நீங்க தான் அத்தாரிட்டியா? உங்களை விட்டு ஆளே கிடையாதா? தைரியமா மார்த்தட்டி சொல்லு, எங்களை விட்டால் இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்கு தமிழ்நாட்டில் வேறு கட்சியே கிடையாது. எப்படி அவ்வளவு திமுறா தைரியமா சொல்றோம்? நாட்டு மக்களுக்கு பிரச்சனை என்று சொன்னால், மொழிக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், இனத்திற்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால், மாநில உரிமையில கை வைத்தால் முதலில் குரல் கொடுக்கிற ஒரே இயக்கம் திமுகவை தவிர்த்து வேறு இயக்கம் கிடையாது. நாம் இதுவரையில் ஆட்சியில இருந்த போதும் சரி, இல்லாத போதும் சரி, தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு சிங்கிள் நயா பைசா கூட காய் நகர்த்தது கிடையாது. தமிழ்நாட்டு உரிமை விட்டு கொடுத்தது கிடையாது. எடப்பாடியை போல், ஓபிஎஸ்ஐ போல் நாம் தமிழ்நாட்டு உரிமைகளை விட்டு கொடுத்தது இல்லை, மறுத்தது இல்லை, காலில் விழுந்தது இல்லை, மோடியின் காலை நக்கியது இல்லை. பெருமையோடு சொல்லுவோம், இந்தியாவில் மோடியை எதிர்த்தால் இடி ரைடு வரும், இன்கம் டாக்ஸ் வரும், சிபிஐ வரும், மிரட்டப்படுவீர்கள், கைது செய்யப்படுவீர்கள், ஆட்சி கலைக்கப்படும். எந்த மிரட்டல் வந்தாலும் இன்றைக்கும் மோடியை பிடாரி மேலே பிடித்து உழுக்குகிற ஒரே தலைவன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின். இன்றைக்கு நாம் எதிர்ப்பதை போல் இந்தியாவில் எந்த முதலமைச்சரும், எந்த அரசியல் கட்சியும் மோடியை இந்த அளவுக்கு தீவிரமாக எதிர்த்ததில்லை, எதிர்க்க போவதும் இல்லை. என்ன காரணம்? இது தமிழனால், அண்ணாவால், கலைஞரால், பேராசிரியால், தளபதியால் ஆளப்பட்ட இயக்கம். பெரியவர்களே, பல்வேறு நெருக்கடிகள் மோடி அரசு கொடுக்கிறது. எவ்வளவு தொல்லை தர முடியுமோ அவ்வளவு தொல்லை தருகிறது. நிதி ஆதாரத்தில் துவங்கி கல்வி பட்டியல் வரையில், இன்று வரையில் RSS சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் நுழைக்க வேண்டும், தமிழ் கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும், எப்படியாவது இந்தி திணிப்பை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். நீங்க நிறைய பேர் கேட்கிறாங்க, சார் இந்தி படிச்சுட்டு போல என்னதான் பிரச்சனை?
எல்லாரும் தான் படிக்கலாம், எல்லாரும் படிக்க வேணானே சொல்லல. இந்தி ஏன் வேண்டான்னு சொல்றோம்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் மராட்டிய மொழி அழிந்து போயிருக்கிறது. ஒரிசாவில் ஒரிசா என்ற மொழி காணாமல் போயிருக்கிறது. பீகாரின் சொந்த மொழி போஜ்புரி மொழி, அங்க நடைமுறையில் கூட அங்க வார்த்தைகள் இல்லை. உத்தரப்பிரதேசின் சொந்த மொழி இந்தி அல்ல, வேறு மொழி. இந்தி வந்த காரணத்தினால் சொந்த மொழியை இழந்து நிற்கிறான். இந்தி மூலம் வருகிற போது விருந்தாளி மாதிரி வருவான், அப்புறம் அவனே வீட்டுக்கு ஓனரா மாறிடுவான். நம்ம ஏன் இந்திய வேணாம், இந்திய திணிப்புதான் வேணான்னு சொல்லுகிறோம். இன்னைக்கும் பல தனியார் பள்ளிக்கூடங்களில் இந்தி கற்றுத்தரப்படுகிறது, திமுக எதிர்க்கவில்லை. ஆனால் தமிழை இரண்டாவது மொழியாக்கி இந்தியை முதல் மொழி ஆக்குற பொழுது திமுக எதிர்க்கிறது. அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்கிறது. உயிரை கொடுத்தேனும் தமிழை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகிற இந்தியாவில் ஒரே இயக்கம் திமுக மாத்திரம்தான். இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜனவரி மாசம், இந்த ஜனவரி மாசம் 25ஆம் தேதி, ஒவ்வொரு ஜனவரி மாசம் 25ஆம் தேதி வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் திமுக சார்பில் நடக்கும். இதே சென்னையில மூலக்கொண்ட சுடுகாட்டுக்கும் சென்னையில அரங்கநாதன் சமாதிக்கும் ஊர்வலமா போய் மலர்வாழை வைப்பாங்க. யார் அந்த அரங்கநாதன்? எதுக்கு ஒவ்வொரு வருஷமும் ஊர்வலமா போறாங்க? வேலை வெட்டி இல்லாமையா? செத்து போய் 60 வருஷம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எதுக்கு அவர் நினைவு கூறுறாங்க? எதுக்கு முரசொல்ல இன்னைக்கு ஒரு பக்கம் படம் வருது? இன்னைக்கு முதலமைச்சரையும் மூலப்பத்திர சுடுகாட்டுக்கு போறாரு. ஏன் உதயநிதி அரங்கநாதன் சமாதிக்கு போறாரு? யார் அந்த அரங்கநாதன்? மூலகத்துல சுடுகாட்டில் இருக்கிறது யாரு? அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அரங்கநாதன் சமாதிக்கு அண்ணன் உதயநிதி வருகிறார், முதலமைச்சர் வருகிறார், திமுக ஊர்வலம் போகிறது, போஸ்டர் ஒட்டுகிறது, கண்ணீரஞ்சலி ஒட்டுகிறது, பொதுக்கூட்டம் நடத்தி வீரவணக்கம் செலுத்துகிறதுன்னு சொன்னால், இந்த மொழியின் மீது ஆபத்து வந்த பொழுது, இந்த மொழியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட பொழுது, தமிழ் மொழியை இரண்டாவது மொழியை ஆக்குவதற்கு மத்திய சர்க்கார் சட்டம் போட்ட பொழுது, அந்த தமிழ்நாட்டில் எந்த கட்சி வீதிக்கு வரவில்லை, எந்த கட்சியும் போராடவில்லை, எந்த கட்சியும் ஊர்வலம் போகவில்லை, எந்த கட்சியும் கண்டனம் கூட தெரிவிக்கவில்லை. ஆனால் நம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு ஆபத்து வந்த பொழுது, இன்னல் வந்த பொழுது, சட்டத்தை கொண்டு அடக்கு நினைத்த பொழுது, இதே சென்னை அரங்கநாதனுடைய விருங்கம்பாக்கம் அரங்கநாதன் தான் உடம்பிலே பெட்ரோல் ஊத்தி கொண்டு அன்னை மொழி தாய்மொழி வாழ்க என்று உயிரை விட்ட தியாகி அரங்கநாதன். இந்தியாவில் எந்த கட்சியில் இது போல தியாகி இருக்கிறான்? ஏன் வேண்டும் திமுக? 64 65 அரங்கநாதன் இறந்தார், 37 38 தாளமுத்து நடராஜன் இறந்தார், 65 அரங்கநாதன் இறந்தார், கீழப்புள்ளூர் சின்னசாமி இறந்தார், வீரப்பன் இறந்தார், கோடம்பாக்கம் முத்து இறந்தார். இதே கோடம்பாக்கம் முத்து நினைக்கிறேன் இருக்காரு, ஒரு பேர் இருக்கார்ல, கோடம்பாக்கம் சிவலிங்கம். 84 போராட்டம் சிவலிங்கம். உடம்புல பெட்ரோலை ஊத்தி கொண்டு தீயை வைத்துக் கொண்டு இந்தி ஒழிக தமிழ் வாழ்க என்று போன பகுதிதான் இந்த கோடம்பாக்கம் என்பதை நன்றியோடு நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு எவன் வேணாலும் பேசலாம், தமிழுக்கு நான் அத்தாரிட்டி. இதே இந்த சீமான் சாமான் ஒருத்தர் இருக்கான், தெரியல உங்களுக்கு? இன்னும் கொஞ்ச நாள் கத்தி கத்தியே ஆல்ரெடியா பெருங்காயம் மாதிரி கரைஞ்சாச்சு. அவனுடைய நோக்கம் என்ன? இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் சொன்னது யாரு? சீமான் சொன்னார். இலை மலர்ந்தால் ஈழம் மலரும். எப்போ? 2011. இலை மலர்ந்தது, ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்க. ஈழம் மலர்ந்ததா? எனக்கு தெரிஞ்சு பிரபாகரன் ஒருவேளை உயிரோடு இருந்து எழுந்து வந்தார்னா அவர் முதல்ல துப்பாக்கி எடுத்து சொல்றது சீமானதான் இருப்பார். எவ்வளோடா பொய் சொல்லுவேன்ட்டு டன் கணக்கா பொய் சொல்லலாம், ஆனா ஏக்கர் கணக்கா சொல்லக்கூடாது. ஒருவேளை அண்ணன் பிரபாகரன் ஏந்து வந்தார்னா அவர் முதல்ல சொல்றது சீமானதான் இருப்பார். ஏன்னா பொய்யா சொல்றது நல்லா கவனிச்சுப்பாரு. சீமான் கிட்ட ஒரு நல்ல பாலிசி உண்டு. என்ன பாலிசி தெரியுமா? அவன் யாருக்கு பதிவு போட்டாலும், யாருக்கு போஸ்ட் போட்டாலும், யாருக்கு கவிதை எழுதினாலும், யாரை பத்தி பேசினாலும் அவங்களும் உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஒல்லி செத்து போனவங்களை பத்தி மட்டும் தான் பேசுவான். அவனுக்கு ஒரே தைரியம் எழுந்து வரமாட்டாங்கன்ட்டு. எழுந்து வர மாதிரி தான் அவன் மாட்டிப்பான். எழுந்து வராதவங்க யாரு? வரலாறுல இப்ப யாரை பார்க்க முடியாது, யாரை பேச முடியாதோ அவங்கள பத்தி மட்டும்தான் அவன் பேசுவான். பொய்யா பேசிட்டு இருந்தான், இன்னைக்கு கரைஞ்சிட்டான். இதே சீமான் சொன்னார் திமுகவை அழிப்போன்ட்டு. காணாம போயிட்டாரா? ஏன் சொல்றேன்னா, இனி முதல்ல இருந்தவங்களும் சரி, இனிமே வரப்போற நடிகரா இருந்தாலும் சரி, எல்லாரும் சொல்றாங்க 26ல யார் ஆட்சிக்கு வருவா, யார் ஆட்சிக்கு வருவா, யார் ஆட்சிக்கு வருவான்ட்டு. இன்னைக்கு சொல்லிட்டு 2026
இதே தியாகராயர் தொகுதியில் மீண்டும் உதயசூரியன் உதிக்கும் என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது. மயிலாப்பூரிலும் உதயசூரியன் நிச்சயமா உதிக்கும். ஒரு பெரிய நம்ம சின்ன வயசு பசங்க யூத் கிட்ட ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நடிகர் வந்துட்டார், கட்சி ஆரம்பிச்சிட்டார், நடிகர் வந்துட்டார், என்ன ஆகும்? திமுக ஆட்சி தொடருமா? எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா, யார் தோப்பா, யார் ரெண்டாவது இடம், யார் மூணாவது இடம், யார் டெபாசிட் கிடைக்கும், யார் கிடைக்காது, யார் ஓட்டு அதிகம் வரும், யார் கம்மியாகும், பெரிய பட்டிமன்றமே நடத்திட்டு இருக்கிறானுங்க. இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்கோ. எந்த நடிகர் வந்தாலும் யார் வந்தாலும், ஏன் இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், டெல்லியே வந்தாலும் கில்லியே வந்தாலும் 26 திமுக ஆட்சிக்கு வருவதை எந்த கும்பலாலும் தடுக்க முடியாது. ஏன் தெரியுமா? இது ஆணவத்துல சொல்லல. இந்த தொகுதியில் அண்ணன் கருணாநிதி செய்திருக்கிற பணியை போல் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் செய்ததில்லை. நாங்கள் செய்திருக்கிற சாதனைகள், செய்திருக்கிற பணிகள், கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றியது, இவை மக்களிடத்தில் எடுத்து சொன்னாலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கழக தலைவர் சொன்னதை போல 200 தொகுதியில் நிச்சயம் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெறும், வெற்றி பெற வைப்போம். கலைஞர் தளபதியின் கரத்தை வலுப்படுத்துவோம். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வழியில் நடப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.